வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ நாம் வந்து ஓமப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன அளவு அப்படிங்கிறத சொல்கிறேன். 2 டம்ளர் வந்து கடலை மாவு, 1 டம்ளர் வந்து அரிசி மாவு. பாருங்கள், நான் இந்த அளவில் எடுத்துகிட்டு இருக்கேன். 2 டம்ளர் கடலை மாவு, 1 டம்ளர் அரிசி மாவு. நீங்கள் எந்த கண்டெய்னர் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு, அதாவது 2:1 அதே அளவில் 2 கடலை மாவு 1 அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு வெண்ணெய் போட்டு பிசைஞ்சிக்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம பெருங்காயமும் உப்பும் வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுட்டுருக்கோம். ஓமப்படிக்கு ஓமம் ரொம்ப முக்கியம் இல்லையா? நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு அதில் வந்து இந்த பாருங்கள், இந்த அளவில் 2 ஸ்பூன் ஓமம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நாம் இந்த பாருங்க, ஓமத்தோட ஜூஸ் எல்லாம் வந்து இதில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஓமத்தை நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு அப்புறம் அதை நல்லா அதை புழிஞ்சு வடிகட்டி எடுத்து வச்சுப்பாங்க அதோட சாறை. ஆனால் நீங்கள் வந்து இதிலே நம்ம வந்து மாவில் தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். நாம் ஓம தண்ணியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஓமப்படினாலே வந்து ஓமத்தோட வாசனை வந்து கண்டிப்பாக அதில் இருக்கணும். அப்புறம் வந்து இதில் நான் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் பொடி வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். இப்போ வந்து எப்படி பிசைறதுன்னு பார்த்துடலாம். கடலை மாவு 2 டம்ளர், அரிசி மாவு வந்து ஒரு டம்ளர், அப்புறம் கொஞ்சமாக வந்து வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து வெண்ணெயும் போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா கொதிக்கும் போது ஒரு கரண்டி எடுத்து நீங்கள் விட்டுக்கலாம். நான் இப்போ வெண்ணெய் போட்டு தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த வெண்ணெய் வந்து எல்லா மாவுலையும் நல்லா கோட் ஆகட்டும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெண்ணெய் வந்து நல்லா மாவில் வந்து கோட்டாக எடுத்து பாருங்கள், நான் பெருங்காயமும் உப்பும் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை விடுறேன். இப்போ உப்பு, பெருங்காயம், வெண்ணெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுத்து பாருங்கள். இதில் வந்து நான் ஓம தண்ணியை விட்டு பிசைச்சிக்கிறேன். நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி கஷாயம் எடுத்து நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓமப்பொடியும் நல்லா டேஸ்ட்டாக வரும், வாசனையாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி தான் வந்து ஓம்பொடி வச்சு இந்த நாழியும் நான் வந்து எண்ணெய்லாம் தடவி நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து எப்படி புளி எடுத்துன்னு காமிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுது, இதில் புழிஞ்சிடலாம். ஓம்பொடி வந்து புழிஞ்சோடனே ரொம்ப மெல்லிசாக இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். ஓம்பொடி வந்து புழிஞ்சோடனே நம்ம வந்து பார்த்து எடுத்துடலாம். ஏன்னா சீக்கிரம் வெந்துடும், மெல்லிசாக இருக்கு இல்லையா, அதனால் சீக்கிரமாக வந்துடும். எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம், இந்த ஓம்பொடி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சோண்டு கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி நான் வந்து நல்லா அலம்பிட்டு காய வச்சு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை வந்து ஒரு கை போட்டு பொரிச்சுக்கோங்க. இதையும் வந்து அந்த ஓம்பொடியிலே போட்டுருங்க. ஒரு கை கருவேப்பிலை பொரிச்சு எடுத்துட்டோம் இல்லையா. இப்போ அடுத்தது நான் புரிஞ்சிருக்கேன். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கருவேப்பிலையோட வாசனை வந்து அந்த ஓம்பொடியில் இறங்கியிருக்கும். ஏன்னா இப்போ அடுத்தது வந்து நான் வேர்க்கடலை தான் பொரிக்க போகிறேன். அதோட வாசனையும் வந்து இந்த ஓம்பொடியோட நல்லா பிளெண்டாகி நல்லா இருக்கும், வாசனையாக இருக்கும். இதையும் எடுத்துடலாம். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறமா வேர்க்கடலை போடலாம். வேர்க்கடலை போட்டதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு நாழி புழிங்க. நல்லா எல்லாம் சேர்ந்து கருவேப்பிலையோட வாசனை, வேர்க்கடலையோட வாசனை எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும். வேர்க்கடலை நல்லா பொரிஞ்செடுத்து அதை எடுத்துடலாம். எல்லாமே வந்து நீங்கள் இந்த ஓம்பொடி பண்ணுறீங்க இல்லையா, அதை ஒன்றா ஒரு லேயராக போட்டே வாங்க. லாஸ்ட்டாக நீங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது அவ்வளோ நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
அதுவும் அந்த ஓமத்தோட வாசனை சூப்பராக வருது. நான் வந்து 2 டம்ளர் எடுத்துட்டேன் இல்லையா, நான் எடுத்துட்ட அளவுக்கு, அதாவது 2 டம்ளர் கடலை மாவு 1 டம்ளர் அரிசி மாவு, நான் எடுத்துட்ட அளவுக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து ஓமம் சேர்த்துட்டேன். நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதை பார்த்துக்கோங்க குவான்டிட்டி. இப்போ நீங்கள் 1 கிலோ அப்படி பண்ணுறதா இருந்ததுன்னா ஒரு 25 கிராமாவது கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் அந்த ஓமத்தோட வாசனை வந்து நல்லாயிருக்கும். யாரோ நான் நினைக்கிறேன் ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திரன் அவங்க சொன்னாங்க அவங்க வீட்டில் ஓம்படினா ரொம்ப பிடிக்கும்னு. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், எப்பயுமே கேட்பாங்க அந்த ஓம்படியை, ரொம்ப பிடிச்சிரும் உங்களுக்கெல்லாம். இது புரிஞ்சிருக்கண்ணா. அடுத்ததையும் வேர்க்கடலை போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம அடுத்ததையும் போட்டு எடுத்தாச்சு. பாருங்க, எண்ணெயில் இந்த மாதிரி பிட்டு பிட்டாக விழுந்துருந்ததுன்னா எல்லாத்தையுமே எடுத்துருங்க. இல்லைன்னா வந்து அதோட கலர் மாறி தீஞ்சு போய் நம்மளுடைய பட்சணத்தோடைய அந்த டேஸ்ட்டே வந்து நல்லா இருக்காது, கெட்டு போயிடும். அதனால வேண்டாம். நீங்கள் எல்லாத்தையும் க்ளீனாக எடுத்துட்டு அடுத்ததை புழிய ஆரம்பிங்க. நான் ஆஸ் யூஷுவல் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், ஒன்று புழிஞ்சிட்டு கருவேப்பிலை பொரிச்சு எடுத்துட்டு அடுத்தது புழிஞ்சு அதுக்கப்புறம் வேர்க்கடலை எடுத்துட்டேன். அதே மாதிரி தான் இப்போ திருப்பியும் பொரிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலை பொரிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்ததை வந்து புழிய போகிறேன். வேர்க்கடலை வந்து நான் பொரிச்சேன் பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அது மாதிரி பொரிச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக தான் பொரிச்சிருக்கேன் வேர்க்கடலை. அது மாதிரி பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக நம்மளுடைய ஓம்படி வந்து ரெடி ஆகிடுது. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.